ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 21 கடைகள்ங்க, ஜுவல்லரி ஷாப்ஸோட சிட் ஸ்கீம்ஸை தான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டாப் 10 2025 சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் உள்ளே கண்டென்ட்டில் என்ன மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் கொடுத்துருந்தேன். ஸோ நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ நீங்கள் ஒரு கம்பேரிசன் வீடியோ போடுங்களேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்குற பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே நான் கடையில் போய் நேராக வாங்கிட்டு நான் எப்போயுமே சிட் ஸ்கீம் ஒரு கடையை பற்றின சிட் ஸ்கீம் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை போய் பார்ப்பேங்க. அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் ஓகேவா இருக்கா, அந்த இதில் பின்னாடி ஹெச்ஐடி ஹால்மார்க்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் பார்ப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்கீம் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடை ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ஸ்கீமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்போயுமே. சும்மா ஒரு வீடியோ அப்படிங்கிற கணக்கில் நான் போட்டதே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ கடையில் போய் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பொதுவாக நீங்கள் சிட் ஸ்கீம் போடுறீங்கனாலுமே எந்த கடையில் போடணுன்னு டிசைட் பண்ணுறீங்களோ அங்கே போய் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். அதுவும் உங்களோடக்கு ஒரு ட்ரஸ்டபிள் ஷாப்பா அப்படிங்கிறத பார்த்துட்டு சிட் ஸ்கீம் ஆரம்பிங்க. இது நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே வர்றது தாங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க. பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அப்படின்னா தான் இது நிறையா பேரை போய் ரீச் ஆகும். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதே மாதிரி சிட் ஸ்கீமை நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ, உங்கள் ஏரியாவில், உங்களோட டவுனில் இல்லை உங்களோட சிட்டியில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேவிங் ஸ்கீம் போட்டு சின்ன அமௌண்ட்னாலும் போட்டு கோல்டாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 2025 எல்லாருக்குமே நிறைய தங்கம் சேரட்டும். முக்கியமாக நம்மளுடைய ஆரோக்கியங்க, நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம், நம்மளோட ஆரோக்கியம் மேம்படணுங்க. ஸோ அதுக்கான உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் ஒதுக்கி உங்களையும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நான் ரேண்டமாக தாங்க எழுதியிருக்கேன். பட் எழுதியிருக்க இந்த 8 கடைகள் நான் சிட்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ கரண்ட்டாக போட்டிருக்கிறது, இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 13-14 இயர்ஸாக சிட் ஸ்கீமில் தான் நிறையா நான் சேர்த்துட்டே வர்றேன். நிறையானா வருஷத்துக்கு ஒரு சவரன், ஒரு 2 சவரன் அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டே தாங்க வர்றேன். பட் எல்லாமே இந்த மாதிரி சிட் ஸ்கீமில் தான் போட்டு சேர்ந்துருக்கேன். ஸோ இதில் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள கடைகளில் நான் ஓரளவுக்கு சிட் ஸ்கீம் போட்டு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஜில் உள்ள கடைகளில் நான் இது வரைக்கும் சிட் ஸ்கீம்லாம் போட்டதே இல்லைங்க. பட் நகை வாங்கியிருக்கேன், பட் சிட் ஸ்கீம் இங்கெல்லாம் போட்டது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கடை அப்படின்னா செங்கல்பட்டு என்எஸ்கே தங்க மளிகை செங்கல்பட்டு. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே 11 மந்த் ஸ்கீம் தான். உங்களுடைய அமௌண்ட் போத் ரெண்டாகவும் ஆட் ஆகிட்டு வரும், கிராம்ஸாகவும் ஆட் ஆகிட்டு வரும், மணியாகவும் ஆட் ஆகிட்டு வரும். ஸோ 11 மந்த் எண்டில் நீங்கள் நகை எடுக்கிறப்ப உங்களோட அக்குமுலேட்டட் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அன்னைக்கு அமௌண்ட்டில் கிராம் கம்மியாக இருக்குது ரேட்டு அப்படின்னா அதுக்கு அதிகமான கிராம்ஸ் எடுத்தாலும் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள். ஸோ எந்த நகை எடுத்தாலும் 100% வேஸ்டேஜ் கிடையாது. நீங்கள் ஆன்டிக்கு, செமி ஆன்டிக்கு என்ன எடுத்தாலுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அங்கே. ஸோ அங்கே ஆப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள அவங்க கண்டிப்பாக ஆப் வெளியிட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று செங்கல்பட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த சிட் ஸ்கீமுக்கு கிஃப்ட் தருவாங்களான்னா ஆமாம் தருவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மையூர். இது சென்னையில் திருவான்மையூரில் இருக்குங்க. ஸோ இதுவும் 11 மந்த் ஸ்கீம் தான். இதுக்கு சொன்ன எல்லாமே அப்படியே அப்ளிகபிள் ஆகுங்க. என்எஸ்கேயில் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே இங்கேயும் இருக்குது. இவங்கக்கிட்ட ஆப்பும் இருக்குது. நீங்கள் ஆப் மூலமாகவும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மந்த்லி பேமெண்ட் கட்டிகிட்டே வரலாம். இவங்கக்கிட்டேயும் கிஃப்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிஆர்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இவங்ககிட்டேயும் கோல்டாக அக்கமுலேட்டடாக பிளான் இருக்குது. பட் அப்படி கோல்டாக எடுக்கிறீங்க, அக்கமுலேட்டடான பிளானில் போய் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 50% நம்ம வந்து பாதி வேஸ்டேஜ் கொடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஜிஆர்டிக்கு ஆப் இருக்குது. பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது ஜிஆர்டிக்கு. கிஃப்ட்டும் கொடுப்பாங்க அவங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இங்கே இப்போ கரண்ட்டாக நான் சிட் ஸ்கீம் ஜாயின் ஆகிருக்கேங்க. ஒரு 4 months ஆயிடுச்சு. இங்கே வந்து கோல்டு அக்கமுலேட் ஆகிற பிளான் தான் இருக்குது. நீங்கள் அமௌண்ட்டு அக்கமுலேட்டட் ஆகிறதும் இருக்குது. பட் கோல்டு அக்கமுலேட் ஆகிறதுல தான் அப் டு 18% வரையும் நோ வேஸ்டேஜ். 18க்கு மேலே வந்தால் அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் 22, 23 அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 4-5% நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஆப் இருக்கான்னா ஆமாங்க, நான் ஆப் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆப் மூலமாக தான் பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து சென்னைக்கு நான் சொல்லியிருக்க இந்த ஸ்கீம் வந்து சென்னையில் உள்ள பிரான்ச்சஸ் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள். ஸோ உங்கள் ஊரில் கோயம்புத்தூரில், மதுரையில் இந்த மாதிரி வேறு ஊரில் நிறைய ஸ்ரீகுமரன் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வேறு ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்கே கிஃப்ட் கொடுக்குறாங்களான்னா ஆமாங்க, ஒரு பிராண்டட் ஐட்டம், ரொம்ப ஒர்த்தான கிஃப்ட்டுன்னே சொல்லுவேன் இவங்க கொடுக்குற கிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு லலிதாவில் 11 month ஸ்கீமு. இங்கேயும் வந்து கிராம்ஸாகவும் அக்குமுலேட் பண்ணிட்டு வரலாம், இல்லை கோல்டாகவும் அக்குமுலேட் பண்ணிட்டு வரலாம். ரெண்டுக்குமே வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ இருக்குது. இங்கே வந்து ஆப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேஸ்டேஜ் கொடுக்க தேவையில்லை. ஆப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லலிதாவுக்கும் ஆப் இருக்குது. இவங்களுக்கும் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் நம்ம எங்கே சேர்கிறோமோ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் பெங்களூரில் இருக்கேன், இங்கே சிட் ஸ்கீம் ஆரம்பிச்சு பெங்களூரில் போய் எடுக்கிறீங்கன்னா அது முடியாது. அதே மாதிரி கிஃப்ட் இருக்கா அப்படின்னா லலிதாவில் கிடையாது கிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு டனிஷ்கில் 10 month ஸ்கீமுங்க. இங்கே வந்து கோல்டாக தான் அக்குமுலேட் ஆகிட்டு வரும். இங்கேயும் நமக்கு ஜிஆர்டியில் சொன்ன மாதிரி தான் 50% வேஸ்டேஜ் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டனிஷ்க்கு வந்து ஆப்லேயே நம்ம தொடங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மாயவரம் ஏஆர்சி. இது வந்து ரீசண்டாக நிறையா பேர் கேட்டாங்கன்னு அந்த கடைக்கே போய் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், லாஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட 6 month ஸ்கீம் தாங்க. மோர் தென் 5,000 10,000 அந்த மாதிரி சிட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகும். ஸோ 6 months எண்ட் ஆஃப் த 6 monthஸில் உங்களுக்கு சேர்ந்துருக்க கிராம்ஸுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஆப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப் கிடையாதுங்க. நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, மாயவரம், தஞ்சாவூர், அப்புறம் மாயவரத்துலேயே ஒரு 2-3 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதனால் எங்கே மாயவரத்தில் இருக்கீங்க, மயிலாடுதுறை அந்த மாதிரி அங்கே இருக்கீங்க, தஞ்சாவூர் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் போட்டு அங்கே கூட நீங்கள் சிட் ஸ்கீமுக்கு எடுத்துக்கலாம் நகை எடுக்கிறது. இவங்கக்கிட்ட கிஃப்ட் இருக்கான்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு போத்தீஸ் ஸ்வர்ணமஹல். இங்கே வந்து நான் இப்போ சிட் ஸ்கீம் முடிச்சிட்டேன். பட் இப்போ கரண்ட்டாக உள்ள சிட் ஸ்கீம் மாறி இருக்குது. நான் வந்து போட்டது வந்து அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற ஸ்கீமில் போட்டிருந்தேன். பட் இப்போ எப்படி அப்படின்னா 11 month ஸ்கீமு அதே தான். கிராம்ஸாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. ஆனால் பாதி பே பண்ணும். ஜிஆர்டி மாதிரி தான், நமக்கு பாதி வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்ககிட்டையும் ஆப் இருக்கான்னா இருக்குது. ஆப்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆப்லேயே எல்லா மந்த்து கட்டிகிட்டே வரலாம். இவங்களுக்கு இப்போ அப் டு 5 branches 6 branches வரையும் இருக்குது. நீங்கள் எந்த பிரான்ச்சில் வேணாலும் நகை செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்களும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. நம்ம என்ன அமௌண்ட்டில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தப்பல ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு தங்கமயில் சென்னையில் வருதுங்கிறாங்க. ஆனால் எப்போ வருதுன்னு தான் தெரியல. இவங்கக்கிட்ட 11 month ஸ்கீம் தான். இவங்கக்கிட்டையும் கோல்டாக அக்குமுலேட் ஆகிற பிளான் இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து 25% மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜில். 75% ஃப்ரீ. அதே மாதிரி தங்கமயிலுக்கு ஆப் இருக்குது. ஆப்லேயே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டே வரலாம். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. மோர் தேன் 58 or 60 இருக்குங்க பிரான்ச்சஸ்ஸு. ஸோ எந்த பிரான்ச்லனாலும் நீங்கள் நகையை எடுத்துக்கலாம். கிஃப்ட் இருக்கான்னா எனக்கு கரெக்டாக தெரியலங்க. தங்கமயிலில் கிஃப்ட் இருக்கா அப்படின்னு தெரியலை. நெக்ஸ்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸு. 11 month ஸ்கீம் தான். இது இங்கே வந்து போத்தாவும் ஆட் ஆகுங்கிறாங்க. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிட் ஸ்கீம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. எனக்கே இன்னும் கரெக்டாகவே தெரியலை. நான் கடைக்கு போய் கேட்டப்பையுமே ஒரு சேல்ஸ் பர்சன் ஒரு மாதிரி சொன்னார், இன்னொரு சேல்ஸ் பர்சன் வந்து இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க.
ஒருத்தர் வந்து அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு மேலே எடுக்கிறீங்க 20%லாம் வேஸ்டேஜ் எடுத்திங்கன்னா பாதி வந்து 10 தான் குறைப்போம், 10 கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க இல்லை அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு மேலே வர்றது வந்து அந்த மீதி இருக்கும் பார்த்திங்களா 23 அப்படின்னா மீதி 5 மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிட் ஸ்கீம் வந்து நீங்கள் கடையில் வந்து கேட்டுக்கோங்க, இல்லை ரிட்டனாக கூட எழுதி வாங்கிக்கோங்க. இதுதான் நான் சேர்றப்ப இருந்த பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களும் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில்வர் காயின் தருவோன்னு சொன்னாங்க எண்ட் ஆஃப் த ஸ்கீமில். அது ஒரு 5000 சிட் ஸ்கீம் சேர்ந்திங்க அப்படின்னா ஒரு 5 கிராம்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மலபாரில் வந்து 11 மந்த் ஸ்கீமு. கோல்டாக வந்து அக்குமுலேட் ஆகிற பிளான் இருக்குது. கோல்டு அக்குமுலேட் ஆகிற பிளான்னா அப் டு 14% வரையும் தான் வேஸ்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதுக்கு மேலே வர்ற டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ சப்போஸ் 20லாம் எடுக்கிறீங்கன்னா 6% வேஸ்டேஜ் நம்ம தான் கட்டி ஆகணும். இவங்ககிட்டேயும் ஆப் இருக்குங்க, இவங்ககிட்டேயும் பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்குது, நம்ம எங்கேனாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்கக்கிட்ட கிஃப்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க, ஏன்னா நான் இது வரைக்கும் மலபாரில் சிட்டு போட்டதில்லை. நெக்ஸ்ட்டு பீமாவும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. மதுரையில் இருக்குது, மதுரையில் உள்ளதுலலாம் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்து அச்சய திதிக்கு அங்கே தான் ஒரு நகை வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே உள்ள சிட் ஸ்கீமில் வந்து அப்போ வந்து நோ வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க. பட் சென்னையில் உள்ள சிட் ஸ்கீம் வந்து 3 நாள் வச்சுருக்காங்க அவங்க சிட் ஸ்கீமு. அதில் வந்து அப் டு 18% இல்லை 20% அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மீதி வந்துச்சுன்னா பே த டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணணும். இவங்களுக்கு வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் போய் நம்ம ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி பணம் கட்டிக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் உள்ள பிரான்ச்சஸ் மட்டும்தாங்க. வேறு எங்கேயாவது நகை எடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கிராஸ் செக் பண்ணிக்கணும். கிஃப்ட்டு தருவாங்களா அப்படின்னா ஆமாம், ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்க தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜாய் அலுகாஸ் வந்து 10 மந்த் ஸ்கீம். இந்த டனிஷ்க்கு, ஜாய் அலுகாஸ் இதெல்லாம் வந்து 10 மந்த் ஸ்கீம்ங்க. இதில் வந்து கோல்டாக தான் அக்குமுலேட் ஆகுமானா ஆமாம், கோல்டாக தான் அக்குமுலேட் ஆகும். அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதுக்கு மேலே கூட வந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்கக்கிட்டையும் வந்து ஆப் இருக்கான்னா ஆமாம், ஆப் இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நீங்கள் எங்கேனாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிஃப்ட் தருவாங்களாங்கிறது எனக்கு தெரியலங்க, டவுட் தான். நெக்ஸ்ட்டு வந்து கசானா ஜுவல்லர்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நான் டி நகரில் பிரான்ச்சில் போய் விசாரிச்சுட்டு தாங்க வந்திருந்தேன். 11 மந்த் ஸ்கீமு. கோல்டு அக்குமுலேட் ஆகிட்டே தான் வரும் உங்களுக்கு. மந்த்லி நம்ம போடுற அமௌண்ட் வந்து கோல்டு அக்குமுலேட் ஆகிட்டே வரும் கிராம்ஸாக. அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் பெனிஃபிட் இருக்குது. ஆப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்ககிட்டையும் வந்து நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. கிஃப்ட்டு வந்து ஆனால் இல்லைங்க, இவங்ககிட்ட கிஃப்ட்டு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரின்ஸ் ஜுவல்லரிங்க. பிரின்ஸ் ஜுவல்லரி 11 மந்த் ஸ்கீம் தான், கோல்டாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் பெனிஃபிட் இருக்குது இவங்கள்ட்டையும். இவங்களோட ஸ்கீமு நம்ம ஆப்லேயே ஆரம்பித்து அதிலே பணம் கட்டிட்டு வரலாம். இவங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 7 பிரான்ச்சஸ் இருக்கும். இவங்களோட சிட் ஸ்கீமுக்கும் கிஃப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ஏசி ஜுவல்லர்ஸுங்க. 11 மந்த் ஸ்கீம் தான். இவங்ககிட்டையும் கோல்டு அக்குமுலேஷன் ஆகிற பிளான் தான் இருக்குது. இவங்ககிட்ட வந்து 2nd மந்த்லேருந்து 8th மந்த் வரையும் நீங்கள் வந்து ட்ரிப்பிளாக கூட பே பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 2000 ருபீஸ் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா 2nd மந்த்லேருந்து 8th மந்த் வரையும் நம்ம அப் டு 6000 அதுக்குள்ளே உள்ள அமௌண்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 500, இப்போ 2500 கட்டலாம். இல்லை என்கிட்ட 3வது மாதம் ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னா 5000 ரூபாயும் பணம் கட்டிக்கலாம். எல்லாத்துக்குமே கிராமாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. அப் டு 14% வரையும் வேஸ்டேஜ் கிடையாது. இன்ஸ்டால்மெண்ட் நம்ம வந்து நேரில் போய் தாங்க கட்டி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்ககிட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. கிஃப்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜெயச்சந்திரனுங்க. ஜெயச்சந்திரன்லேயே 11 மந்த் ஸ்கீம் இருக்குது. கோல்டு தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். அப் டு 12% வரையும் தான் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்ஸ் வந்து இந்த 12%க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்ககிட்ட ஆப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப் இல்லைங்க, ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு 3 to 4 பிரான்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்ககிட்டையும் சின்னதாக கிஃப்ட் கொடுக்குறாங்கங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர் சரவணா எலைட். இவங்ககிட்ட 6 மந்த் ஸ்கீம் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இது கிடையாது, கோல்டாக மட்டும்தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். வேஸ்டேஜ் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபுல் வேஸ்டேஜ் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எலைட் பிரான்ச்சஸ் வந்து இங்கே 3 பிரான்ச்சஸாக என்னமோ இருக்குது நம்மகிட்ட. எந்த பிரான்ச்சில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கானா இல்லை. நெக்ஸ்ட் வந்து சரவணா செல்வரத்தினம். இவங்ககிட்ட 11 மந்த் ஸ்கீமுங்க. இது வந்து கிராம்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகாது, மணியாக மட்டும் தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். போனஸாக வந்து 1.5 மந்த்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 500 ருபீஸ் கட்டிகிட்டே வரீங்கன்னா 650 ருபீஸ் வந்து போனஸாக கொடுப்பாங்க அவங்க.
அதாவது 1.5 மந்த்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு 60% போனஸாக கொடுப்பாங்க. வேஸ்டேஜ் வந்து கட்டித்தான் ஆகணும். ஸோ இவங்களுக்கும் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 4 to 5 பிரான்ச்சஸ் இருக்கும். கிஃப்ட் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோர், இங்கே பாடி டீனர்லாம் இருக்குல்ல, அங்கே தான் 11 மந்த் ஸ்கீம் தான். இங்கேயும் வந்து அமௌண்ட்டாக மட்டும்தான் ஆட் ஆகிட்டு வரும். 1 மந்த் போனஸுங்க. இங்கேயும் வேஸ்டேஜ் நம்ம கொடுத்தா ஆகணும். ஸோ பிரான்ச்சஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரவணா ஸ்டோரே நிறையா பிரிஞ்சிருக்குங்க. அதனால் இது நீங்கள் போடுறது என்ன சரவணா ஸ்டோருங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஏதாவது கிஃப்ட் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க. லாஸ்ட்டாக வந்து மங்களன் மங்கள். இந்த மங்களன் மங்கள் சிட் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி நம்ம இதில் போட்டிருக்கேன் நான். நம்மளுடைய கோல்டு சிட் ஸ்கீமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மோர் தென் ஒரு 20 ஷாப்ஸோட சிட் ஸ்கீம் வந்து நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கடையோட சிட் ஸ்கீம் வேணும்னு அதில் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக இந்த கடையோட சிட் ஸ்கீம் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மங்களன் மங்களில் வந்து 15 மந்த் ஸ்கீம் இவங்ககிட்ட கோல்டாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். நீங்கள் எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் வந்து எடுக்கிற பொருளுக்கு வந்து வேஸ்டேஜே கொடுக்க தேவையில்லை. எந்த ஜுவல் எடுத்தாலும் வேஸ்டேஜே கொடுக்க தேவையில்லை. ஆப் மூலமாகவே நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து சேலமில் ஒரு பிரான்ச் இருக்குது, திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்குது. கிஃப்ட் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குங்க. அந்த கிஃப்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 2000 ருபீஸ் சிட் ஸ்கீம் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா 1000 வந்து நமக்கு அவங்க வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அவங்க கடையில் வந்து என்ன பொருள்னாலும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே சொல்லியிருக்கிறது போக உங்களுக்கு ஏதாவது கடை தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கடையோட சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் சொல்லாத கடையில் நீங்கள் நகை போட்டு எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கும் அந்த கடை அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே டாப்பில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு சிட் ஸ்கீமை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் சிட் ஸ்கீம் போட்டு சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா என்ன கடை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்போனா ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் பற்றின வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஏன்னா இப்போ சில்வர் வந்து 99% சில்வர் இருக்குது, 80% சில்வர் இருக்குது, 83.5 இருக்குது, 92.5 இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நிறையா பேருக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக தெரிவிங்க. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவாக அடுத்து கொடுக்க இருக்கேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள்.